இருக்கேன் பார்த்து பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல யாரும் சொல்லுவாங்க நிலாவில் பாட்டி இருக்குன்ட்டு, அந்த ஸ்டோரி தான். இப்போ அந்த பாட்டி வந்து விஜயந்தோட பாட்டி நிலாவில் இருக்காங்க. விஜயந்த பார்க்க போகிறாங்க. அவர் மட்டும் போல அவர் கூட ஒரு 5 பேர் போகிறாங்க. அது நடக்கிற ஸ்டோரி தான். யார் யாருன்னு பார்ப்போம். மகளே, எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்க தெரியுங்களா? அதேதான். அதாவது அதோட எதிர்பார்க்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கணும் பண்றதுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாக்கியராஜை கூப்பிட போறாரு. சார், பாக்கியராஜ் சார், நல்லா இருக்கீங்களா? அதாவது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க கட்சி அப்படி போயிட்டு இருக்கு? அதான் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா சொன்னாங்க இது மாதிரி நிலாலா பாட்டு இருக்கான்ட்டு, அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னேன். இல்ல தம்பி, நீங்க மட்டும் போவாதீங்க, கூட 4 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. நாங்க பெரியவங்க சொன்னா கேட்கணும்ல, அதனால தான் உங்களை கூப்பிட வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க, போலாமா? பரவாயில்ல, கண்டிப்பா போலாம். வந்துட்டீங்க, சாப்பிட்டு போலாம். என் ஒய்ஃபு முருங்கைக்காய் ரசம் வச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது, நான் எந்த முடியை கேட்டாலும் சுவாமிஜிட்ட முடியை கேட்டுட்டு தான் பண்ணுவேன். சாமிஜிட்ட கேட்டுக்கிறேன், ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஹலோ சாமிஜி, இது மாதிரி நிலாக்கு போகணுங்கிறாங்க, போலாமா? ஹரே மகாதேவி. அதாவது விஜயன் சார் வந்தார் வீட்டுக்கு, நிலாக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், சுவாமிஜி கேட்காம எங்கேயும் போக மாட்டேன்னு. நீங்க சொல்லுங்க, போலாமா வேணாமா? சுவாமியே சைக்கிள்ல போகுதான், பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். சாமி, நான் போலாமா என்னன்னு தான் கேட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க சம்மந்தமே இல்லாம? ஒண்ணும் இல்ல, கருத்தை சொன்னா அனுபவிக்கணும், அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதனால கண்டிப்பா போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மகாதேவி. ஓகே ஓகே சார், சாமிஜி ஆளு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா போயிட்டு வரலாம். எப்ப போறது? அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நவ். இன்னும் 3 பேர் கூப்பிட வேண்டியது இருக்கு. அவங்கள ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம போயிடலாம், சரியா? ஓகே சார். அடுத்தபடியாக பாப்பையா பார்ப்போம். பாப்பையா சார், நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு, பட்டிமன்றத்துக்கு எல்லாம் போகணும், சொல்லுங்க. அதாவது ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க அம்மா சொன்னாங்க நீலால பாட்டு இருக்குன்னு, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். பாக்கியம் வச்சுதாரு ஓகே சொல்லிட்டாப்ல. நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா வந்துடலாம், கவலைப்படாதீங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. என்னைக்கு போடு மட்டும் சொல்லுங்க, கிளம்பிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் கூப்பிட வேண்டியது இருக்கு. அவங்க கூப்பிட்டாங்கன்னா இப்பயே கிளம்பிடலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக அஜித் வரல. தலை, நல்லா இருக்கீங்களா? நான் தனியாள் இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. அது எனக்கு புரியும், உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் கூட்டம் இருக்கும். நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னன்னு பிரச்சனை மட்டும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க பாட்டியை தான் பார்க்க போனோம். நான் தனியாள் இல்ல, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. நான் வரணுமா, என் கூட்டம் வரணுமா? அது இல்ல, நீங்க மட்டும் தான் ராக்கெட்ல 5 பேர் தான் போக முடியுமா? நீங்க மட்டும் வந்தா போதும், சரியா? கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன், கட்டுப்படி ஆகாது கம்பெனிக்கு. நான் பாத்தீங்கன்னா என் மக்களை கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்வேன். அப்ப பிரச்சனை கேளுங்க. மக்களே, போகலாமா? நீங்க மட்டும் சொல்லுங்க, போயிடலாம். அது சொல்லுங்க, போகலாமா? அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரசிகரே சொல்லிட்டேன். அப்ப நீங்க வாங்க. ஓகே, சரி மக்களே, டைம் கம்மியா தான் இருக்கேன், அதனால அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கன்சல்ட்ல கண்டிப்பா பார்ப்போம். வருகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி மக்களே.